Assalamu alaikum. Very good morning to all. Am I audible? Voice கேக்குதா? வாய்ஸ் கேக்குதா? கிளியரா? ஓகே சூப்பர். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்ட் 1 பார்த்துருந்தோம். அதோட சேர்த்து நம்ம ஒரு அசைன்மெண்ட்டும் கொடுத்துருந்தோம். சின்னதா ஒரு அசைன்மெண்ட். எத்தனை பேர் கம்ப்ளீட் பண்ணீங்க? கம்ப்ளீட் பண்ணவங்க மீ அப்படின்னு டைப் பண்ணுங்க. நம்ம லாஸ்ட் ஃப்ரைடே கொடுத்திருந்த அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணவங்க எம்இ அப்படின்னு டைப் பண்ணுங்க சாட்ல. எத்தனை பேர் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியணும்ல. யாருமே கம்ப்ளீட் பண்ணலையா இன்னைக்கு? நேத்து லாஸ்டா கொடுத்த அசைன்மெண்ட்டை இன்னைக்கு வந்திருக்கிற யாருமே அட்டன் பண்ணலையா? கம்ப்ளீட் பண்ணலையா? வலைக்கும் அஸ்ஸலாம். ஃப்ரைடே நான் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருந்தேன். அதை கம்ப்ளீட் பண்ணவங்க மீ எம்இன்னு சொல்லி சொல்லி டைப் பண்ணுங்க. ஒருத்தங்க. வேற யாரும் கம்ப்ளீட் பண்ணலையா? ரெண்டு. யூ ஹாவ் டைனா? இன்ஷால்லா நான் வந்து அட்டன் பண்றேன். ஐ ஹாவ் டைன். ஓகே இன்ஷால்லா நான் வந்து கலந்துக்கிறேன் கண்டிப்பா. மூணு. சரி மற்றவங்க கம்ப்ளீட் பண்ணலையே, ஏன் என்னாச்சு? 2 டேஸ் வந்து லீவ் வேற இருந்துச்சு நடுவில். சாட்டர்டே சண்டே லீவாக இருந்துச்சு. ஓகே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அசைன்மெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்மேக்ஸ். ஓகே அட்மேக்ஸ் எவ்வளோ டைம் எடுக்குன்னு சொன்னால் 10 நிமிஷம் அதிகபட்சம். 10 மினிட்ஸ். சரி ஏன் உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்குறோம்? ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் தியரி அப்படிங்கிறது ஜஸ்ட் 10% தான். ஓகே நம்ம எவ்வளோ ப்ராக்டிகல்ஸ் பண்ணுறோமோ மீதி வந்து 90% வந்து ப்ராக்டிகல்ஸ் தான். நீங்கள் எவ்வளோ அதிகமாக ப்ராக்டிகல்ஸ் பண்ணுறீங்க, அதே மாதிரி எவ்வளோ அதிகமாக நீங்கள் வந்து மார்க்கெட்டோட நீங்கள் இப்போ இருந்தே என்ன பண்ணணும்? டெய்ல் மார்க்கெட்டில் போயிட்டு அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். என்ன நடக்குது, என்ன ஆயிட்டு இருக்குங்கிறது வாட்ச் பண்ணிட்டே இருக்கும். நம்முடைய ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் தான் நமக்கு வந்து ஏர்ன் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? நம்ம எப்படி உள்ள சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கணும். அதுதான் நமக்கு வேணும். சாரி, ஐ மீன் சவுதி. ஐ ஹேட் ஒர்க், ஐ வில் ட்ரை இன் ஃபியூச்சர். சரி ஃபியூச்சர் வேணாம். பை இப்பயே ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். சரிங்களா? வேணாம்னு சொன்னா நம்ம எவ்வளோ ப்ராக்டிகல்ஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் மணி வந்து நம்மளால இங்க ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா நம்ம மார்க்கெட் வந்து நமக்கு அப்படியே பழகும். தண்ணிப்பட்ட பாடு ஆகும்னு சொல்லுவாங்களா இல்லையா? நமக்கு சார்ட் பார்த்தாலே தெரியும் இது எங்கே போகுது அப்படின்ட்டு. ஏன்னா நான் உங்களுக்கு இப்போ அடுத்தடுத்து டெக்னிக்கல் கிளாஸஸ்ல வருவேன். நான் அதில் வந்து ட்ரெண்ட் அப்படின்னு ஒன்று நடத்துவேன். ஓகே ட்ரெண்டு என்ன, அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, சைட்வேஸ், கன்சாலிடேஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நடத்துவேன். பேட்சே முடிஞ்சிடும். ஆனா ட்ரெண்ட் நிறைய பேரால கண்டுபிடிக்க முடியாது. ட்ரெண்டுங்கிறது ஜஸ்ட் ஃபோர்த் கிளாஸ்ல வரக்கூடிய ஒரு போர்ஷன், தியரி போர்ஷன். ஓகே 17 18 கிளாஸஸ் முடிஞ்சிடும். ஆனா ஃபோர்த் கிளாஸ்ல வரக்கூடிய ட்ரெண்டை தப்பா கண்டுபிடிப்பாங்க. ஓகே இப்போ நம்ம எதுக்கு இந்த சின்ன சின்ன அசைன்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்டா கடைசியில நீங்க ப்ராக்டிகல்ஸ் வரும்போது கேன் ஐ ஆஸ்க் எ டவுட் ஃப்ரம் இயர்லி செஷன்? கடைசியில கேளுங்க. கடைசியா நம்ம ஒரு ஆம், உங்களுக்கு ஒரு செஷன் கொடுக்குறோம்ல, அதுல கேட்கலாம். இப்போ ஒரு ஒரு நிமிஷம் நான் இது முடிச்சிடுறேன். ஓகே இப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, இந்த சின்ன சின்ன அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணலன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து ரொம்ப சிரமமாயிடும். இப்போ வந்து 10 நிமிஷம் 10 நிமிஷம் சிறு துளி பெருவெள்ளம் சொல்றாங்க இல்லையா? இது மாதிரி 10 நிமிஷம் 10 நிமிஷம் அசைன்மெண்ட் நிறைய நம்ம கொடுப்போம் டெய்லி ஒவ்வொரு கிளாஸ் முடியும் போது. அது எல்லாத்துடைய அக்யூமுலேஷன் தான் கடைசியில் வரக்கூடிய ப்ராக்டிக்கல் செஷன்ஸ். ஓகே இது நீங்க நான் ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணல. இட் மீன்ஸ் இப்போ ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் வந்து 2 வீக்ஸ் இருக்கும். 2 வீக்ஸ்ல
நான் 1 வீக் செய்வேன். நீங்க 1 வீக் செய்வீங்க. அந்த 1 வீக்ல நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வரல. காரணம் நான் பார்க்கும்போது அவங்க தியரி கம்ப்ளீட் பண்ணல. ஓகே, தியரி கம்ப்ளீட் பண்ணல. அதனால பிராக்டிகல்ஸ் எப்படி பண்ணணுங்கிறது தெரியல. அப்பதான் முடிவு பண்ணோம். இல்ல ஒவ்வொரு கிளாஸ் முடியும்போதும் சின்ன சின்ன அசைன்மென்ட் குடுப்போம். அதெல்லாம் அவங்க செஞ்சு பழகுனா தான் பிராக்டிகல்ஸ்க்கு வரும்போது அவங்களால செய்ய முடியும். அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணது. அதனால தான் உங்களுக்கு 10 மினிட்ஸ் வந்து சின்ன சின்ன அசைன்மென்ட் குடுக்கணும். ஓகே, குழந்தைங்களுக்கு ஹோம்வொர்க் குடுக்குற மாரி தான். இப்ப நம்ம குழந்தை மாரி தான். லேர்ன் பண்ண ஆரம்பிச்சுட்டாலும் நம்மளும் குழந்தைங்க மாரி தான். இப்ப நீங்க இத மிஸ் பண்ணக்கூடாது. இத பண்ணணும். அசால்ட்டுத்தனம் வரக்கூடாது. அதே மாரி வந்து நாங்க வந்து ஃபீஸ் வாங்கணும். நீங்க நடத்தணும். நீங்க படிச்சா படிங்க. படிக்கலன்னா போங்க. அப்படின்லாம் விட முடியாது. ஓகே, காலேஜ்ல அந்த மாரி தானே பண்றாங்க. ஃபீஸ் வாங்குறாங்க. ஃபீஸ் வாங்கிட்டு படிச்சா படிங்க, படிக்கலன்னா போங்கன்னு விட்றாங்க. அந்த மாரி நம்ம இங்க விட மாட்டோம். ஓகே, இது ஒரு கம்யூனிட்டி எம்பவர்மென்ட் புரோகிராம் அப்படிங்கிறனால, உங்களுக்கும் வந்து ப்ராப்பரா இது வந்து கெயின் ஆகணும். நாலேட்ஜ் நீங்க கெயின் பண்ணணும். அப்படிங்கிறதையும் நம்ம இங்க ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டு இருப்போம். ஓகே, இப்போ ஒரு 3, 4 பேர் தான் அசைன்மென்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மத்தவங்க கம்ப்ளீட் பண்ணல. அதே மாரி வொர்க் ப்ரெஷர்ன்னு சொல்றாங்க. அதனால இப்போ உங்களுக்கு குடுத்துடலாமா? இப்போ ஒரு 10, 15 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிறீங்களா? அசைன்மென்ட் கம்ப்ளீட் பண்ணிடுறீங்களா? ஆ, ஓகே. இப்போ கம்ப்ளீட் பண்ணவங்களும் பண்ணுங்க. ஒண்ணும் தப்பில்ல. 2வது தடவ பண்ணாலும் தப்பில்ல. சரி, நான் கம்பெனி நேம் சொல்றேன். ஒருத்தருக்கா இப்போ வந்து ஒரு 12, 11 பேர் இருக்கீங்க. 11 பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கம்பெனி நேம் நான் சொல்றேன். அந்த கம்பெனில வந்து நீங்க ஃபண்டமெண்டல்ஸ் பண்ணுங்க. அதோட சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் பார்த்துக்கோங்க. நான் இன்னொரு விஷயத்த அன்னைக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். அதையும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. ரெவென்யூ ஆஸ் வெல் ஆஸ் நெட் ப்ராஃபிட். இந்த 2யும் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, அன்னைக்கு எந்த அவசரத்துல டைம் ஆச்சுனால நம்ம டக்குன்னு முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். நீங்க எக்ஸ்ட்ரா 8 அன்னைக்கு ஆட் பண்ணியிருந்தீங்களா? 8ஓட சேர்த்து இன்னும் 2 நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஃபண்டமெண்டல்ஸ்ல. என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ அண்ட் நெட் ப்ராஃபிட். ரெவென்யூ எப்படி இருக்கணும்? லாஸ்ட் 3 இயர்ஸ்ல வந்து குரோ ஆகணும். ஓகே, லாஸ்ட் 3 இயர்ஸ்ல குரோ ஆகணும். குறைஞ்சபட்சம் கடைசி இந்த வருஷத்துல 2025ல அது பாசிட்டிவா இருக்கணும். அதே மாரி தான் நெட் ப்ராஃபிட்டும். ஓகே, இபிஎஸ்க்கு நம்ம எப்படி பார்த்தோம்? ரிட்டர்ன் ஈக்விட்டி எப்படி பார்த்தோமோ அதே மாரி தான். உதாரணமா நான் ஒரு கம்பெனி எடுக்கிறேன். ம். எம்ஆர்எஃப்ன்னு எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். எம்ஆர்எஃப். சில சமயங்கள்ல லோட் ஆகுறதுக்கு டைம் ஆகும். ஒரு நிமிஷம். ஓகே. அதே மாரி சில பேர் டவுட் கேட்டிருக்கீங்க. அதாவது என்ஆர்ஐஸா இருக்கோம். எங்களுக்கு அக்கவுண்ட் ஓப்பன் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் ப்ரீவியஸ் பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ்ல ஒரு சில பேர் வந்து என்ஆர்ஐ இருந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் கைட் பண்ணேன் அவங்களுக்கு. நான் வந்து கஸ்டமர் கேர்ல ஃபோன் பண்ணி பேசி, அந்த ஆடியோவ அவங்களுக்கு அப்படியே நான் சென்ட் பண்ணி விட்டேன். அந்த ஆடியோ மிஸ் ஆயிருச்சு. ஓகே, அதனால நத்திங் டூ வொரி. அந்த ப்ரீவியஸ் பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட நான் வந்து ஆ ஒரு ஆடியோ மெசேஜ் போட்டு விட்டுறேன். யாராவது என்ஆர்ஐயா இருக்கீங்க, அவங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா, என்ன ப்ரொசீஜர்ங்கிறத எனக்கு ஆடியோ அனுப்பிச்சு விடுங்க. புது பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் கேட்குறாங்கன்னு நான் போட்டு விட்டுறேன். இன்ஷால்லா போட்டு விட்டேன்னு சொன்னா, அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க.
அது அப்படி நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன், ஃபார்வர்ட் பண்ணி விட்றேன். ஓகேவா? நத்திங் டு வரி. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது தான் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நார்மலாக இந்தியன் ரெசிடென்ட்க்கு வந்து ஒரு 4 டாக்குமெண்ட் கேட்டாங்கன்னா, என்ஆர்எஸ்க்கு வந்து ஒரு 7 டாக்குமெண்ட் கேட்பாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே. அதனால வந்து அது பெரிய இஷ்யூஸ் கிடையாது. அது நல்லாம அதுவும் இல்லாம வந்து உங்களுக்கு இப்போ உடனே அர்ஜென்ட்டா ஓப்பன் பண்ணணுங்கிற அவசியமும் இல்ல. இப்ப நீங்க வந்து நம்மளுடைய கிளாஸஸ் முடியறதுக்கு 1 1/2 மாசம் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆ பிராக்டிஸ் எடுக்கிறதுக்கு 1 1/2 மாசம் ஆயிரும். ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரியல் மார்க்கெட்டுடைய தேவை ஏற்படும். ஓகே. அதனால வந்து இப்போ அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது ஒண்ணும் அர்ஜென்சி இல்ல. நம்ம பொறுமையாவே அத ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்க இப்போ பண்ண வேண்டியது என்னன்னு சொன்னா, அன்னைக்கு அன்னைக்கு கிளாஸஸ அன்னைக்கு தியரி ஆஸ் வெல் ஆஸ் அந்த அந்த தியரிக்கு ஏத்த மாரி குடுக்கக்கூடிய அந்த பிராக்டிகல்ஸ அப்பப்போ முடிக்கிறது தான் வந்து உங்களுக்கான ஃபர்ஸ்ட் இப்ப பிரையாரிட்டி. ஓகே. அத நீங்க மிஸ் பண்ணிறாதீங்க. சரி, நான் ஒவ்வொரு கம்பெனி குடுக்குறேன். அத அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நான் பேர் படிக்கிறேன். அந்த பேர் படிக்கும்போது அந்த கம்பெனி நோட் பண்ணிக்கோங்க. ரெடியா? சொல்லலாமா? ஓகே. ஆ ஆதில் பிரதர் உங்களுக்கு வந்து ஹிண்டால்கோ. நான் டைப் பண்ணிட்டேன் பாருங்க. ஆதில் பிரதர் உங்களுக்கு வந்து ஹிண்டால்கோ. ஹேங் ஆகி நிக்குது. ஓகேவா? சரி, அடுத்தது வந்து அப்துல் அசீஸ் பிரதர். உங்களுக்கு வந்து ம், என்ன கம்பெனி கொடுக்கலாம்? உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம். ஆதில் பிரதர் ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லி வரும். அப்துல் அசீஸ் பிரதர் உங்களுக்கு வந்து கல்ஃப் பெட்ரோ. கல்ஃப் பெட்ரோல் இல்ல பெட்ரோ. அடுத்தது அபரார் பிரதர் உங்களுக்கு வந்து கன்கர். ஓகே. கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. யார்? அபரார் பிரதருக்கு. அடுத்தது அகமது பிரதர் உங்களுக்கு வந்து மமதா. மமதா வேணாம். ஏன்னா இது புதுசா வந்தது. அதனால வேணாம். டிடி பவர்ஸ். டிடி பவர்ஸ். பவர் சிஸ்டம். அகமது பிரதர் டிடி பவர் சிஸ்டம். அடுத்தது அல்தாஃப் பிரதர் உங்களுக்கு வந்து சுஸ்லான். அல்தாஃப் பிரதர் உங்களுக்கு வந்து சுவிட்சர்லாந்து. அடுத்தது ஜாஃபர் மாலிக் பிரதர் HMA. உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஜிண்டால் ஸ்டீல். ஜிண்டால் ஸ்டீல். அடுத்து முகமது சர்ஃபராஸ் பிரதர் உங்களுக்கு RVNL. ஓகே. சர்ஃபராஸ் பிரதர் உங்களுக்கு RVNL. அடுத்தது சையத் இஸ்மாயில் பிரதர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அதானி கிரீன். இஸ்மாயில் பிரதர் அதானி கிரீன். அடுத்தது பிரதர் முஸ்தபா. ஸ்க்ரீன் விசிபிளா இல்லைன்னு சொல்லி அட்மின் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணல. அப்படிதானே? நம்ம ஸ்க்ரீன் ஷேர் பண்ணல. நம்ம வந்து நீங்க அசைன்மெண்ட் முடிங்க. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா யார் கொடுத்துருக்கோம்? கடைசியா யார் கொடுத்தோம்? அதானி கிரீன் யார் கொடுத்தோம்?
இஸ்மாயில் பிரதருக்கு. அடுத்தது வந்து பிரதர் முஸ்தபா. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஹெச்பிஎல். ஹெச்பிஎல். ஓகே சார். பிரதர் முஸ்தபாக்கு வந்து ஹெச்பிஎல். அடுத்தது பிரதர் ஷேக். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெடிங்டன். பிரதர் ஷேக் வந்து ரெடிங்டன். அடுத்தது பிரதர் சையது ஷர்ஃபுதீன். உங்களுக்கு வந்து இண்டஸ் டவர். இண்டஸ் டவர். எல்லாத்துக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது வராதவங்க இருக்கீங்களா? எனக்கு இன்னும் அசைன்மெண்ட் வரல, எனக்கு இன்னும் கம்பெனி சொல்லல அப்படின்ட்டு யாராவது இருக்கீங்களா? ஷேக் பிரதர் சொன்னேனே, நான் உங்களுக்கு சொன்னேனே. உங்களுக்கு தான் ரெட்டிங்டன் சொன்னேன்னு நினைக்கிறேன். ரெட்டிங்டன் மேல டைப் பண்ணியிருக்கேன் பாருங்க. அடுத்தது வந்து ரியான்னு சொல்லி இருக்குது. ரியாஸா இல்ல ரியாவா என்னன்னு தெரியல. அவங்க லேட்டா ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரியாஸ் பிரதர் அப்படின்னு நினைச்சு நான் பேசுறேன். அதாவது நம்ம ஃப்ரைடே அசைன்மெண்ட் கொடுத்துருந்தோம், அது நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணல. அதனால இப்போ ஒரு 10-15 மினிட்ஸ் கொடுக்குறோம், நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு கேட்குறோம். ரியாஸ் பிரதர், உங்களுக்கான ஒரு கம்பெனி என்ன அப்படின்னு சொன்னா அம்புஜா சிமெண்ட். அம்புஜா சிமெண்ட். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பாருங்க, எம்ஆர்எஃப்ல வந்து நம்ம ஒரே ஒரு, அதாவது நெட் ப்ராஃபிட்டும் ரெவென்யூ இதுவும் நம்ம பார்க்கணும்னு சொல்லி சொன்னோம். நெட் ப்ராஃபிட் பார்க்கணும். அதே மாதிரி வந்து ரெவென்யூ, இந்த ரெண்டையும் நீங்க என்ன பண்ணுங்க, ஆல்ரெடி பார்த்து வச்சிருக்கக்கூடிய நம்முடைய 8 இண்டிகேட்டர்ஸ்ல இந்த ரெண்டையும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்து வச்சிருக்கக்கூடிய 8ல இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. நைன்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரெவென்யூ. ரெவென்யூ எங்கே அப்படின்னா மணி கண்ட்ரோல் ஆப்ல ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்து அந்த ஃபினான்ஷியல்ஸ் இருந்துச்சா இல்லையா, அந்த ஃபினான்ஷியல்ல ஃபர்ஸ்ட் காலமே ரெவென்யூ தான். இப்ப பாருங்க, லாஸ்ட் 5 இயர்ஸ் என்ன ஆயிட்டு இருக்கு, உங்களுடைய ரெவென்யூங்கிறது இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, கரெக்ட்டுங்களா? 21ல பாத்தீங்கன்னா 16,000 கோடி, 22ல 19, 23ல 23 கோடி, 24ல 25,000 கோடி, 25ல 28,000 கோடி ஏறிட்டே இருக்கா. இது வந்து ஒரு நல்ல சைன். குறைஞ்சபட்சம் பாசிட்டிவாவது இருக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா அதுவும் என்ன பண்ணணும், லாஸ்ட் 3 இயர்ஸ்ல ஏறுமுகமா இருக்கும். குறைஞ்சபட்சம் அந்த வருஷம் மட்டும் பாசிட்டிவா இருக்கும். சார் ரெவென்யூ வந்து பாசிட்டிவா இருந்தாலே நெட் ப்ராஃபிட் வந்து பாசிட்டிவா தானே சார் இருக்கும் அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். ஆனா அப்படி கிடையாது. சில நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ப்ராஃபிட்ல இருக்கும், ஆனா நெட் ப்ராஃபிட் மைனஸ்ல இருக்கும். சரிங்களா? அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இதே நம்ம வந்து நெட் ப்ராஃபிட் அண்ட் ரெவென்யூ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. 10 இண்டிகேட்டர்ஸ்ல வந்து மெஜாரிட்டியா பாசிட்டிவ் வந்துச்சுன்னு சொன்னா அது குட் டு பை. இல்லை அப்படின்னு சொன்னா அது வந்து பெட்டர் டு omit. ஓகே. அந்த இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து 10 இண்டிகேட்டர்ஸோட உங்களோட அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுங்க. 10 மினிட்ஸ் டைம் உங்களுக்கு. இப்போ 7:28 ஆகுது. 7:40க்குள்ள நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல, காமன் குரூப்ல அதை போட்டு விடுங்க. காமன் குரூப்ல போட்டு விடுங்க, நம்ம இங்க டிஸ்ப்ளே பண்ணி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க.
கொஞ்சம் சீக்கிரமா அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் 12 13 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 7:45 வரைக்கும் டைம். 7:45 வரைக்கும் டைம். அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சூப்பர். குரூப்ல வந்து அதை போட்டோ எடுத்து அந்த இமேஜை வந்து குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஆதில் பிரதர், அவருடைய அசைன்மெண்ட் வந்துருச்சு. கே சர்ஃபராஸ் பிரதர் அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கு அடுத்தது எஸ்எஸ்ன்னு சொல்லி வருது வாட்ஸ்அப்ல. என்ன பேர்னு எனக்கு தெரியல. சையது ஷர்ஃபுதீன் பிரதர் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அப்துல் அசீஸ் பிரதர் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் முக்கியமான ஸ்டாக்ஸ். அது ஏங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். இந்த கம்பெனிலாம் கொஞ்சம் முக்கியமான கம்பெனிஸ். அந்த காரணம் என்னன்னு சொல்றேன். சரி, ஓகே. கம்ப்ளீட் பண்ணாதவங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அதை அப்படியே விடுங்க. எந்த இடத்துல இருக்கீங்களோ அப்படியே விடுங்க. கிளாஸ் முடிஞ்சு ஒரு 5 10 மினிட்ஸ் எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம நம்ம இன்னைக்கான கிளாஸ்க்கு நம்ம போயிடலாம். ஓகே, இதான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கிளாஸ்ல பண்றது. இதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்ல பண்ண மாட்டோம். ஓகே, நீங்க பிகினர்ஸ் அப்படிங்கறதுனால ஃபர்ஸ்ட் ஒரு வந்து எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டோம். இனிமேல் உங்க அசைன்மெண்ட் எல்லாமே நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க கிளாஸ்க்கு வெளியே தான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். இங்கே ஃப்ரைடே சாட்டர்டே 2 நாள் இருந்துச்சு. இப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே கிளாஸஸ் இருக்கும். அப்போ சிங்கிள் டேல நீங்க அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கும். நீங்க என்ன பண்ணக்கூடாது, அதை வந்து ரொம்ப லேசா எடுத்துக்கூடாது. நீங்க வந்து கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, உண்மையாலுமே நீங்க வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மார்க்கெட்ல, அதுக்கான கைடன்ஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? அது நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. சரி, ஓகே. இப்போ வந்து லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்திருந்தோம்? ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்ட் 1 பார்த்திருந்தோம். அதுல நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம்? வேல்யூ ஆஃப் தி ஸ்டாக். அது வந்து அண்டர் வேல்யூடா, அட்ராக்டிவ் வேல்யூடா, ஓவர் வேல்யூடா இருக்கா அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் எவ்வளோ இருக்கு, பிளட்ஜிங் எவ்வளோ இருக்குது, earning per ஷேர் லாஸ்ட் 3 இயர்ஸ் எப்படி இருக்குது, பி ரேஷியோ அதோட செக்டாரோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு செக்டாரோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எப்படி இருக்குது, லெவரேஜ் ரேஷியோ எப்படி இருக்குது, ரெவென்யூ அண்ட் நெட் ப்ராஃபிட், இதெல்லாம் என்ன பண்ணிருக்கோம்? ஒரு கம்பெனி வந்து ஹெல்த்தியான கம்பெனி தானா அப்படின்னு செக் பண்றதுக்காக இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ நமக்கு வந்து பி ரேஷியோன்னு சொல்லி ஒண்ணு பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு பி ரேஷியோ இருக்கிற மாதிரி ஓவரால் மார்க்கெட்டுக்கு நிஃப்டிக்கே தனியா ஒரு பி ரேஷியோ இருக்கு. ஓகேங்களா? நிஃப்டிக்கு தனியா ஒரு பி ரேஷியோ இருக்குது. எப்படி வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து ஒரு பி ரேஷியோ இருக்குன்னு சொல்லியிருந்தோம்.
பி ரேஷியோ நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்குங்கிறது எக்ஸ்பென்சிவா இருக்கா அல்லது வந்து சீப்பா இருக்கா அப்படிங்கிறத நமக்கு சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் நிஃப்டியுடைய பி ரேஷியோ பார்த்தீங்கன்னு சொன்னா, இது வந்து நிஃப்டியுடைய பி ரேஷியோ அது வந்து சீப்பா இருக்கா அல்லது எக்ஸ்பென்சிவா இருக்கா? எப்படி? அது வந்து சீப்பா இருக்கா? இல்ல எக்ஸ்பென்சிவா இருக்கா? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருப்போம்னு சொன்னா, இந்த நிஃப்டியுடைய பி ரேஷியோ நம்ம பார்க்கணும். இப்ப நிஃப்டியுடைய பி ரேஷியோ இன் கேஸ் 32 அண்ட் அபோவ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு தெரியுங்களா? இது யாருக்கு நான் சொல்றேன்? பி ரேஷியோ ஃபார் இன்வெஸ்டர்ஸ். இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு சொல்றேன். பி ரேஷியோ வந்து 32க்கு மேல இருக்குது. நிஃப்டியுடைய பி ரேஷியோ அப்படின்னு சொன்னா, டேக் வெகேஷன். அந்த நேரத்துல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடியவங்க யாரும் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பக்கம் போகக்கூடாது. ஏன்? ஏன்னா ஸ்டாக்குங்கிறது எக்ஸ்பென்சிவா இருக்கு. எல்லாம் நல்லா மேல ஏறி இருக்கு. அதுக்கடுத்து கீழ இறங்கும். அதனால வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடியவங்க டேக் எ வெகேஷன். அவங்க யாரும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடாது. பி ரேஷியோ 32க்கு மேல இருந்தா. அதுக்கடுத்து பி ரேஷியோ இன்கேஸ் 25லேருந்து 30க்கு நடுவுல இருந்துச்சுன்னு சொன்னா, என்ன பண்ணணும்? டூ ரிசர்ச் ஃபார் குட் ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸ். ஒரு 50 நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு 50 ஸ்டாக்ஸ நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்து என்ன பண்ணும்? இன் கேஸ் பி ரேஷியோ 23:25 இருந்தா என்ன பண்ணணும்? 23:25 இருந்தா ஷார்ட் லிஸ்ட் ஸ்டாக் ஃபார் இன்வெஸ்டிங். நீங்க என்ன பண்ணுங்க? அந்த 50ல இருந்து ஒரு 10 ஸ்டாக்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வைங்க. ஓகே. அந்த 50ல ஒரு 10 ஸ்டாக் என்ன பண்ணுங்க சொன்னா, ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வைங்க. அதுக்கு அடுத்தது பி ரேஷியோ இன் கேஸ் 20-23 இருந்துச்சுன்னு சொன்னா, ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஆன் ரிவர்சல் ஸ்டாக்ஸ். இப்ப இதுல இந்த 10 ஸ்டாக் நீங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களே, அதுல சில ஸ்டாக்ஸ் வந்து என்ன பண்ணும்னு சொன்னா ரிவர்சல் குடுக்க ஆரம்பிக்கும். அந்த ரிவர்சல் குடுக்கக்கூடிய அந்த ஸ்டாக்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. 20-23 இருந்துச்சுன்னு சொன்னா. சரி இன்கேஸ் பி ரேஷியோ வந்து நிஃப்டியோட பி ரேஷியோ 17-20 இருந்தா என்ன பண்ணணும்? இன்கிரீஸ் இன்வெஸ்ட்மென்ட். உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட்ட அதிகமாக்குங்க. ஓகே. 15-17 இருந்தா பி ரேஷியோ நிஃப்டியோட பி ரேஷியோ 15-17 இருந்தா என்ன பண்ணணும்? அக்யூமுலேட் ஆல் யுவர் சேவிங்ஸ் ஹியர். மத்த இடங்கள்ல போட்டு வச்சிருக்கக்கூடிய எல்லா இன்வெஸ்ட்மென்ட்டையும் கொண்டு வந்து இங்க போடுங்க. ஏன்னா ரொம்ப சீப்பா கிடைக்குது. ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப சீப்பா கிடைக்குது. அதுக்கு அடுத்தது வந்து 15க்கு கீழ இருந்துச்சுன்னு சொன்னா, பெக், பாரோ, ஸ்டீல் அண்ட் இன்வெஸ்ட் ஹியர். ஏதாவது ஒண்ணு பண்ணியாவது பணத்த கொண்டு வந்து இங்க போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த 15க்கு கீழலாம் போக வாய்ப்பில்ல. ஓகேங்களா? 15, 17லாம் வராது. மேக்ஸிமம் என்ன பண்ணும்? இங்க இருந்து வேணா ஆரம்பிக்கும். 17 டூ 20க்கு நடுவுல இருக்கலாம். அல்லது 20க்கு மேல போகலாம். இந்த 2 சினாரியோல தான் மேக்ஸிமம் நம்ம நிஃப்டியுடைய பி ரேஷியோ பார்ப்போம். ஓகே. அப்போ 32க்கு மேல இருந்தா நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடியவங்க எதுவும் பண்ணக்கூடாது. டேக் வெகேஷன் மாரி தான். 25 டூ 30 இருந்தா 50 ஸ்டாக் செலக்ட் பண்ணுங்க. 23-25 இருந்தா ஒரு 10 ஸ்டாக் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்க. 20-23 இருந்தா ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஆன் ரிவர்சல் ஸ்டாக். ரிவர்சல் ஸ்டாக்ல என்ன பண்ணுங்க? நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. 17 டூ 20 இருந்தா இன்கிரீஸ் இன்வெஸ்ட்மென்ட். ஓகே. 15, 17 இதெல்லாம் இதுக்கு 15க்கு கீழலாம் போறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஓகே சார். இதெல்லாம் பி ரேஷியோ இவ்வளவு இருந்தா இப்படி பண்ணணும்னு சொல்லி சொல்றீங்க. ஆனா இதெல்லாம் நான் எங்க போய் பார்க்கறது? ஓகே. அப்படின்னு சொன்னா நிஃப்டியுடைய வெப்சைட். எங்க பண்ணணும்? நிஃப்டியுடைய வெப்சைட்க்கு போயிருங்க. கொஞ்சம் இருங்க லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. சரி இப்ப இந்த என்எஸ்சி உடைய வெப்சைட், நிஃப்டியோட வெப்சைட்னு சொல்லிட்டேன். என்எஸ்சி உடைய வெப்சைட் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அங்க என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அப்படின்னு சொல்லி இருக்கா இல்லையா? இதை கிளிக் பண்ணணும். ஹிஸ்டாரிக்கல் டேட்டான்னு சொல்லி இருக்கா? இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, ஹிஸ்டாரிக்கல் இண்டெக்ஸ் டேட்டா. இல்ல எதை செலக்ட் பண்ணும்? அடுத்தது செலக்ட் ஆன இண்டெக்ஸ் டைப் இருக்குல்ல?
இதுல வந்து நிஃப்டி 50 செலக்ட் பண்ணணும். நிறைய இண்டெக்ஸ் வரும். அந்த நிறைய இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்விட்டி. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்? பிராட் மார்க்கெட் இண்டைசஸ். அதுக்கு அடுத்து நிஃப்டி 50. அதுக்கு அடுத்து நிஃப்டி 50. ஓகே. இது எடுக்கிறீங்க லாஸ்ட் 1 இயர். இன்னைக்கு என்ன, ஜூன் 30. 2024 ஜூன் 30ல இருந்து 2025 ஜூன் 30. 24 ஜூன் 30ல இருந்து 2025 ஜூன் 30 இதை சப்மிட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு லாஸ்ட் 1 இயர் உடைய ஒரு நிமிஷம். ஹிஸ்டாரிக்கல் இண்டெக்ஸ் டேட்டால வந்து பிபிபி ரேஷியோ எடுத்துக்கோங்க. ஓகே. பிஇ பிபி அண்ட் டிவிடெண்ட் ஈல்டு வேல்யூன்னு சொல்லி இருக்கா, இது எடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஈக்விட்டி. அதுக்கு அடுத்தது வந்து பிராட் மார்க்கெட் இண்டைசஸ். அதுக்கு அடுத்தது நிஃப்டி 50. ஓகே. 24 ஜூன் 24ல இருந்து இந்த 25 ஜூன் வரைக்கும் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு இங்க காமிக்கும், பி ரேஷியோன்னு சொல்லி காமிக்குது பாருங்க. இப்போ லாஸ்ட் ஒர்க்கிங் டே 27ஆம் தேதி பி ரேஷியோவில் இருக்குது 23 இருக்குது. 23 இருந்தா என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த லிஸ்ட்ல இருக்குது. ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஆன் ரிவர்சல் ஸ்டாக். ஓகேங்களா? அப்போ இது இன்வெஸ்ட்மெண்ட்க்கு கரெக்டான நேரம் தானா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆமா. ஓகே. லாஸ்ட் பேச்சலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா பி ரேஷியோ வந்து 17ல இருந்து 20க்கு நடுவுல இருந்துச்சு. ஓகேங்களா? லாஸ்ட் பேட்ச்ல பார்த்தீங்கன்னா பி ரேஷியோங்கிறது 17ல இருந்து 20, 20, 20.12, 20.15. ஓகே. இந்த மாதிரி வந்து 20 ஒட்டி தான் வந்து பி ரேஷியோ போயிட்டு இருந்துச்சு. இப்போ 23 வந்திருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? க்ரோ ஆயிருக்குன்னு தானே அர்த்தம். இந்த 1 2 மாசத்துல என்ன இருக்குன்னு சொன்னா ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து க்ரோ ஆயிருக்கு. அதனால பி ரேஷியோ என்ன இருக்குன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு இருக்கு. இப்போ 23 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? பாருங்க, இங்க பாருங்க. எந்த எந்த இந்த ரேஞ்சஸ்ல வருது பி ரேஷியோ 23, 20 டு 23 ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஆன் ரிவர்சல் ஸ்டாக். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணணும்? ரிவர்சல் ஸ்டாக்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய ஆரம்பிக்கணும். ஓகே. இதனால என்ன பண்ணுங்க, யாருக்கு இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு. சரி சார், நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, நான் ட்ரேடிங் தானே பண்றேன், அப்ப என்ன பண்றது? ட்ரேடிங் பண்றவங்களுக்கு நார்மலி பி ரேஷியோ 30க்கு கீழே இருந்தாலே போதும். இப்ப நம்ம என்ன பண்றோம்? ட்ரேடிங் தானே பண்றதுக்காக தானே பார்த்துட்டு இருக்கோம். ஸ்விங் ட்ரேடிங் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அப்ப நம்ம ட்ரேட் பண்ணக்கூடியவங்க 1 வாரம் 2 வாரம் அல்லது 1 மாசம் மட்டும் ஸ்டாக்ஸை கையில வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம்? வெளியே போயிடுவோம். ஓகே. அப்ப இந்த மாதிரி வந்து 1 வாரம் 2 வாரம் 1 மாசம் வச்சிருக்கக்கூடிய நம்மள மாதிரியான ட்ரேடர்ஸ்க்கு பி ரேஷியோ 30க்கு கீழே இருந்தாலே போதுமானது. ஓகே. சரி. இப்ப இன்னொன்னு பாருங்க. இந்த இடத்துல வந்து 23, இந்த ஜூன் 27ஆம் தேதி, அதாவது லாஸ்ட் ஒர்க்கிங் டேல வந்து பி ரேஷியோ 23 இருந்திருக்கு. சரி, இதுக்கு முன்னாடி எப்போ இருந்திருக்கு? இதுக்கு முன்னாடி 23ங்கிறது எப்போ இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா சார்? லாஸ்ட் 1 இயர்லயோ அல்லது 2 இயர் எடுத்துக்கலாம். ஓகே. 2023ல இருந்து எடுத்துக்குவோம். 2023 ஜூன் 30ல இருந்து இப்ப 2025 ஜூன் 30 வரைக்கும் நமக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? இதே மாதிரி 23.04 இதுக்கு முன்னாடி எப்பயாவது இருந்திருக்கா? அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த சிஎஸ்வி ஃபார்மேட்னு சொல்லியிருக்கா, அதை டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸல் ஷீட் வந்து என்ன ஆயிரும்? கிடைச்சிரும். உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸல் ஷீட் கிடைக்கும். ஓகே. அந்த எக்ஸல் ஷீட்டை நீங்க என்ன பண்ணுங்க? அந்த எக்ஸல் ஷீட்டை வந்து எடுங்க முதல்ல. ஓகே, எடுத்தாச்சு. இந்த எக்ஸல் ஷீட் எடுத்தாச்சுங்களா? இப்போ இதுல நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன?
இப்ப இதில பண்ண வேண்டிய விஷயம் என்ன? கொஞ்சம் வந்து அலைன்மென்ட் சரி பண்ணிக்கோங்க. சரி. அலைன்மென்ட் சரி பண்ணியாச்சா? இப்ப என்ன பண்ணணும்? ரேஷியோ வந்து லாஸ்ட் வொர்க்கிங் டேல அதாவது 27 ஜூன்ல பார்த்தீங்கன்னா 23.04 இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த 23 ஒட்டி எப்ப இருந்திருக்குங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? அதோடைய நம்பர் என்ன பண்ணுங்க? ஸ்மாலஸ்ட் டூ லார்ஜஸ்ட். அந்த மாரி லார்ஜஸ்ட் டூ ஸ்மாலஸ்ட். ஏதோ ஒண்ணு. ஓகே. நம்ம வந்து ஸ்மாலஸ்ட் டூ லார்ஜஸ்ட் போவோம். சரி. இப்ப ஸ்மாலஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆக்சுவலி 19.63 வரைக்கும் வந்திருக்கு. எப்போ? மார்ச் 4ஆம் தேதி. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து ரேஷியோ 19 வரைக்கும் போயிருக்கு. இப்ப 19 போனா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல? 19 போச்சு அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட இன்கிரீஸ் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிற கேட்டகரிலலாம் இருந்திருக்கு. 19 வரைக்கும்லாம் போயிருக்கு. சரி இப்ப நம்ம 23 பார்க்குறோம். 23 ஒட்டி எப்போ எழுந்திருக்கு? இருங்க பார்க்கலாம். இங்க இங்க குடுத்திருக்கா? 23.04 ஜூன் 27, 25 லாஸ்ட் வொர்க்கிங் டேஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதே 23.03 24 ஜான்வரி 17ஆம் தேதி. ஓகே. இன்னொன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, 24 ஆகஸ்ட் 22ஆம் தேதி. அத ஒட்டி இருந்திருக்கு. அப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாமா? அதாவது இதே மாரி 23.04 ஒட்டி நிஃப்டியுடைய ரேஷியோ எப்ப இருந்திருக்கு? ஜான்வரி 17, 2024. இப்ப எங்க பார்க்கிறது அத? நம்ம வந்து ட்ரேடிங் வியூ ஆப்புக்கு போறோம். ட்ரேடிங் வியூ ஆப் போட்டு ஜான்வரி 17, 2024. முதல்ல 2024க்கு போவோம். அதுக்கப்புறம் ஜான்வரிக்கு போலாம். 2025 இது. நிஃப்டியுடைய இண்டெக்ஸ் ஒரு நிமிஷம். இப்ப நிஃப்டி இங்க இருக்கா? இப்ப நிஃப்டி எடுத்துட்டோம். நிஃப்டியுடைய சார்ட் எடுத்துட்டோம். 2024 ஜான் 2023 2024 ஜான் 17. ஆ இங்க பாருங்க. 2024 ஜான் 17ங்கிறது இந்த டேட் தான். தெரியுதுங்களா? கீழ காமிக்குதா? கீழ அது காமிக்குதா? 2024 ஜான் 17. இப்ப இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு நிஃப்டில பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நிஃப்டி என்ன ஆயிட்டு இருந்திருக்கு? மேல ஏறிட்டு இருந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? லாஸ்ட் அதாவது ஜான்வரில ஆரம்பிச்சது. ஏப்ரல் வரைக்குமே என்ன ஆயிட்டு இருந்துச்சுன்னா, மேல ஏறிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு கன்சாலிடேஷன். அதுக்கப்புறம் சர்ருன்னு என்ன ஆயிருச்சு? திரும்ப மேல ஏறிடுச்சு. ஓகே. அப்போ இதே மாதிரி 23 ரேஷியோ இருந்தது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜான்வரி 17. அப்ப நடந்த ஒரு சினாரியோ என்ன அப்படின்னா, மார்க்கெட் அந்த ரேஷியோ 17 இருந்துச்சு. ஜூன் ஜூன் அதாவது ஜான்வரி 17 23 ரேஷியோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஏற்றங்கள தான் குடுத்திருக்கு. அப்ப கிட்டத்தட்ட அதே தான் இப்ப நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்ப ஏன் நம்ம இத பார்க்கிறோம்னு உங்களுக்கு புரியுதா? நிஃப்டி வந்து நம்ம ஏன் பார்க்கிறோம்? நிஃப்டியுடைய ரேஷியோ நம்ம ஏன் பார்க்கிறோம் அப்படின்னா, அதோடைய ஹிஸ்டாரிக்கல் பார்ட் எடுத்து வச்சா நமக்கு தெரிஞ்சிரும். இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு? இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டுபிடிக்கணும். அல்லது வந்து இப்ப இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அடுத்து எப்படி போகுங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். புரியுதுங்களா? அப்ப நிஃப்டியுடைய ரேஷியோவும் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்ப நீங்க நாளைக்கு பிராக்டிகல்ஸ் ஆரம்பிக்கும்போது, நீங்க 4 விஷயங்கள் முதல்ல பார்க்கணும். அந்த 4 விஷயத்துல ஒண்ணு என்ன அப்படின்னா, நிஃப்டியுடைய ரேஷியோ என்னவா இருக்குங்கிறத நீங்க பார்க்கணும். இது டெய்லி பார்க்கணுமா அப்படின்னா, டெய்லி பார்க்க வேண்டிய தேவையில்ல. ஓகே. ஜஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்க்கு குவார்ட்டர்லி பேசிஸ்ல நிஃப்டியோட ரேஷியோ எப்படி போயிட்டு இருக்குன்னு நீங்க பார்த்துக்கிட்டாலே போதும். இப்ப இது இன்வெஸ்ட்மென்ட்க்காக சொல்லியிருக்கோம். நமக்கு ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும் 30க்கு கீழ இருந்தாலே போதும். ஆனா நிஃப்டி ஜெனரலி இவ்வளவு இருந்துச்சு.
இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி எப்போ இருந்திருக்கு இதே மாதிரி? அந்த சமயத்துல மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு? மேலே ஏறி இருக்கா? கீழே ஏறி இருக்கா? எப்படி போயிருக்குங்கிறத நம்ம பார்த்து வச்சுட்டோம்னு சொன்னா, அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுங்கிறத நம்மளால ஒரு கெஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்மளால கெஸ் பண்ண முடியும். ஓகே. இப்போ நிஃப்டியுடைய ரேஷியோ பத்தி நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒண்ணு. சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி. கிஃப்ட் நிஃப்டிங்கிறது என்ன ஆக்சுவலி? கிஃப்ட் நிஃப்டிங்கிறது ஆக்சுவலி என்ன? இப்போ இந்தியால பொறுத்தவரைக்கும் இந்தியால பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப எல்லா நாடுகளும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, தங்களுடைய நாட்டினுடைய முக்கியமான சில டேட்டாஸ வந்து வேற நாடுகள்ல வந்து வச்சிருப்பாங்க. வேற நாடுகள்ல வச்சிருப்பாங்க. உதாரணமா இந்தியாவுடைய ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன், இந்தியாவுடைய அசல் அரசியலமைப்பு சட்டம் இருக்கு தெரியுங்களா? இது எங்க இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? யுகே. வேற ஆப்ஷன்? இன்டராக்டிவா இருங்க. எங்க இருக்கு? மத்தவங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க. ஏதாவது ஒப்பீனியன் சொல்லுங்க. பார்லிமெண்ட் ஹவுஸ் ஆஃப் இந்தியா இன் டெல்லி. அங்க இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க. யுகே. ஓகே. சம்ஹவ் பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அதாவது நம்முடைய ஒரு ஒரு ஒன் பார்ட் ஆஃப் ஒரு பிரிசர்வேட்டிவ். ஓகே. இப்ப உதாரணமா பார்த்தீங்கன்னா, தானியங்களும் ஒவ்வொரு தானியத்தினுடைய ஒரு பங்கு என்ன பண்ணியிருக்காங்க, பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா, நாளைக்கு ஏதாவது ஒரு ஃப்ளட் வந்துருச்சு, பெரிய ஒரு பூகம்பம் வந்துருச்சு, எல்லா தானியங்களும் அழிஞ்சு போச்சு அப்படின்னா, அந்த தானியத்த வந்து நம்ம எங்க போய் தேடுறது? அதுக்காக அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, பிரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மாரி தான் இப்ப நம்முடைய இந்தியாவுடைய இந்த நிஃப்டி இருக்கு பார்த்தீங்களா? நம்முடைய என்எஸ்சி உடைய நிஃப்டி, இது ஒரு காலத்துல வந்து எங்க ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, ஃபாரினர்ஸ்க்காக சிங்கப்பூர்ல. சிங்கப்பூர்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சிங்கப்பூர்ல வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி அப்படிங்கிற பேர்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டிங்கிற பேர்ல. ஏன் எஸ்ஜிஎஃப் எஸ்ஜிஎஃப் நிஃப்டிங்கிற பேர்ல ஏன் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது? ஏன் என்எஸ்சிங்கிற பேர்லயே ட்ரேட் ஆகலாமே? ஏன் நிஃப்டிங்கிற பேர்லயே ட்ரேட் ஆகலாமே? அப்படின்னா நம்ம நாடுகள்ல, நம்முடைய நாட்டுல பார்த்தீங்கன்னா, ஒரு வெளிநாட்டு இன்வெஸ்டர்ஸ் வந்து முதலீடு செய்றதுக்கு நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே. டக்குன்னு என்ன பண்ணிற முடியாது, வந்து இங்க இன்வெஸ்ட்மென்ட்லாம் பண்ணிட்டுலாம் போயிற முடியாது. ஆனா வெளிநாட்டுக்காரங்க எப்படி எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, நம்முடைய நிஃப்டில அவங்க முதலீடு செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்ப்பாங்க. அப்ப அவங்களுக்கான ஆப்ஷன் என்ன? வெளிநாடுகள்ல நம்முடைய நிஃப்டி என்ன பண்ணுங்க, வெளிநாட்டுல ஏதோ ஒரு மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மத்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த நாட்டுல வந்து நிஃப்டியோட ட்ரேட் பண்ணுவாங்க. அப்ப அதுல நிஃப்டியோட ட்ரேட் பண்ணும்போது நம்முடைய நிஃப்டி வந்து குரோ ஆகுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். நம்முடைய நிஃப்டி குரோ ஆகுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஆனா ஒரு நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, அதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது கவர்ன்மென்ட் வந்து இம்போஸ் பண்ணக்கூடிய டாக்ஸஸ் எல்லாம் அந்த நாட்டுக்கு போயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிங்கப்பூருக்கு போயிரும். ஓகேங்களா? சரி, நம்ம நாட்டுடைய நிஃப்டில ட்ரேட் பண்றாங்க. ஆனா வந்து வேற யாருக்கும் டாக்ஸஸ் போயிட்டு இருக்கு. அப்போ நமக்கு தானே இந்த டாக்ஸஸ் வரணும் அப்படின்ட்டு கவர்ன்மென்ட் என்ன பண்ணாங்க, இந்தியால வந்து குஜராத்ல என்ன பண்ணாங்கன்னா, கிஃப்ட் சிட்டின்னு சொல்லி ஒண்ணு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இந்த கிஃப்ட் சிட்டிங்கிறது இதுக்கு முன்னாடி எங்கேயாவது இருக்கா? உலகத்துல இருக்கான்னு கேட்டா, துபாய்ங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் டெக் சிட்டி. சிங்கப்பூருங்கிறது இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் டெக் சிட்டி. அதே மாரி இந்தியால வந்து அகமதாபாத் பக்கத்துல, அகமதாபாத்துக்கும் காந்தி நகருக்கும் நடுவுல ஒரு கிஃப்ட் சிட்டின்னு சொல்லி ஒண்ணு ஓப்பன் பண்ணாங்க. ஓகே. இப்போ கிஃப்ட் சிட்டினா என்ன? குஜராத் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் டெக் சிட்டி. இந்த இடத்துல உங்களுடைய ஸ்தாபனங்கள நிறுவும்போது,
அது பேங்க்ஸா இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது நிறுவனங்களா இருக்கலாம். இந்த இடத்துல வந்து நீங்க நிறுவுனீங்க அப்படின்னா, இந்தியாவுடைய உங்களுடைய மத்த சட்டங்கள் எதுவுமே என்ன ஆகாது, இங்க அப்ளை ஆகாது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, குஜராத்ல வந்து லிக்யூர் பேன் இருக்குது. அதாவது 100% வந்து மதுபான தடை இருக்குது. ஆனா இந்த கிஃப்ட் சிட்டில மட்டும் உங்களுக்கு மதுபானங்கள் அனுமதி இருக்கு. புரியுதுங்களா? அப்போ இங்க என்ன ஆகும்னு சொன்னா, இந்தியால இருக்கக்கூடிய மத்த லா எதுவுமே இங்க அப்ளை ஆகாது. இதுக்குன்னு வந்து தனியா ஸ்பெசிஃபிக்கா லா வச்சிருப்பாங்க. இப்ப இந்த கிஃப்ட் சிட்டில என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்முடைய நிஃப்டியுடைய இண்டெக்ஸ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இப்ப வெளிநாட்டிலருந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடியவங்களுக்கும் ஈஸி. அதே மாரி அங்கருந்து கிடைக்கக்கூடிய டாக்ஸஸும் யாருக்கு கிடைச்சிரும்? இந்தியன் கவர்ன்மெண்ட்க்கு கிடைச்சிரும். இந்தியன் கவர்ன்மெண்ட்க்கு கிடைச்சிரும். இப்ப நார்மலா நம்முடைய மார்க்கெட் டைம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? மார்னிங் 9:15ல இருந்து ஈவினிங் 3:30 தானே சொல்லியிருந்தோம். ஆனா, கிஃப்ட் நிஃப்டி உடைய டைமிங்கே வேற. கிஃப்ட் நிஃப்டி உடைய டைமிங் வந்து மார்க்கெட்ஸ் எப்போ ஆகும்? மார்னிங் 7:30க்கு ஓப்பன் ஆயிரும். 7:30க்கு ஓப்பன் ஆயிரும். எப்போ முடியும்? மிட்நைட் 2:30க்கு முடியும். மிட்நைட் 2:30 ஓகே. மார்னிங் 7:30க்கு ஆரம்பிச்சு, மிட்நைட் என்ன ஆகும்ன்னு சொன்னா 2:30க்கு கிஃப்ட் நிஃப்டி உடைய மார்க்கெட் டைமிங். கிட்டத்தட்ட 20 மணி நேரம். நடுவுல ஒரு 40 மினிட்ஸ் மட்டும் கேப் இருக்கும். 40 மினிட்ஸ் மட்டும் என்ன ஆயிரும்ன்னு சொன்னா குளோஸ் ஆயிரும். மத்தபடி அத விட்டுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட இந்த 4 மணி நேரம் கழிச்சு 20 மணி நேரம் என்ன ஆகுது? கிஃப்ட் நிஃப்டிங்கிறது ஒர்க் ஆகிட்டே இருக்கு. ஏன் சார் 20 மணி நேரம் ஒர்க் ஆகுது? ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலயும் வந்து டே டைமு, அவங்களுடைய வொர்க்கிங் டைமு, டே, நைட் எல்லாம் மாறுபடும். கரெக்ட்டுங்களா? நமக்கு இப்ப பகல் அப்படி சொன்னா அமெரிக்கால நைட்டா இருக்கும். அதே மாரி இங்கிலாந்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்நேரத்துக்கு வந்து மிட்நைட் 12 மணியா இருக்கும். இந்த மாரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு டைமிங் ஃபாலோ ஆகுது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க, இப்ப எல்லாத்துக்கும் கன்வீனியன்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு 20 மணி நேரமா என்ன பண்ணிட்டாங்கன்னா, எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. இப்ப 20 மணி நேரம் மார்க்கெட் ஒர்க் ஆகும்போது, யார் யாருக்கு எந்தெந்த கன்வீனியன்ட் டைமோ, யார் யாருக்கு என்னென்ன வொர்க்கிங் டைமோ, அந்த சமயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டில வந்து அவங்க ட்ரேட் பண்ணிக்குவாங்க. ஓகே. இப்ப ரியல் டைமா பார்க்கணும்னா, கிஃப்ட் நிஃப்டி எங்க போய் பார்க்கலாம்? அதே தான் நம்முடைய ட்ரேடிங் வியூ ஆப்புக்கு போனீங்கன்னா, நிஃப்டின்னு சொல்லி இங்க இருக்கா? அது கீழ பாருங்க. நிஃப்டின்னு சொல்லி போட்டு ஒரு ஆச்சரியக்குறி மாரி இருக்கா? இதுதான் வந்து கிஃப்ட் நிஃப்டி. ஓகே. What if we go to Singapore, we can also be eligible to trade in gift nifty. ஆமா நீங்க ஏதாவது சிங்கப்பூர் சிட்டிசன்ஸ் கூட இப்ப என்ன பண்ணலாம்னா கிஃப்ட் நிஃப்டில ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண முடியும். உலகத்து சிங்கப்பூர் மட்டும் இல்ல எல்லா நாடுகளும் ஆலையும் என்ன பண்ண முடியும்னா இன்வெஸ்ட் பண்ண முடியும். கிஃப்ட் நிஃப்டி பாருங்க. அது அது அதுக்கும் நமக்கும் நிஃப்டிக்கும் என்ன வித்தியாசம்? இல்லது என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டியை ஒட்டியே என்ன இருக்குன்னு சொன்னா நம்முடைய நிஃப்டி ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். நிஃப்டி ஒட்டி என்ன ஆகும்? நம்முடைய நிஃப்டிங்கிறது ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு என்ன காமிக்குது? இப்போ நான் உங்களுக்கு டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இது 1 டே டைம் ஃப்ரேமா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல நான் சேஞ்ச் பண்றேன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல நான் என்ன பண்ணிட்டேன்னா சேஞ்ச் பண்ணிட்டேன். மார்க்கெட் எப்போ ஓப்பன் ஆயிருக்கு? 6:30க்கு இங்க ஓகே 2:15ன்னு காமிக்குதா? ஓகே 7:30 இல்ல 6:30க்கு நம்ம ஓப்பன் ஆகணும். சாரி 7:30ன்னு சொல்லிட்டேன். 2:15ல இருந்து 4 மணி நேரம் கணக்கு வச்சீங்க சொன்னா 2:00ல இருந்து 4 மணி நேரம் கணக்கு வச்சீங்கன்னா 6:30. ஓகே 6:30க்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. இப்ப கடைசியா பாருங்க 2:15 உடைய டைம் ஃப்ரேம் காமிக்கிறது உங்களுக்கு சாட்டர்டே 28 2:15க்கு என்ன இருக்கு? கடைசி டைம் ஃப்ரேம் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு டைம் ஃப்ரேம் எப்போ ஓப்பன் ஆயிருக்கு? 30 6:30க்கு ஓப்பன் ஆயிருக்கு. இப்ப 6:30க்கு ஓப்பன் ஆனோடனே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 4, 5 கேண்டில் வந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க 9 மணிக்கு பாக்குறீங்க. நம்முடைய நிஃப்டி ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடி பாக்குறீங்க. நிஃப்டி ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடி இப்ப இந்த இண்டெக்ஸ் என்ன காமிக்குது? கிஃப்ட் நிஃப்டி நமக்கு என்ன காமிக்குது? அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 9 மணிக்கு பாக்குறீங்க. கிஃப்ட் நிஃப்டி எப்படி காமிக்குதுன்னா, ஒரு 100 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். அப்படியா காமிக்குதுன்னு வைங்களேன். அப்ப என்ன அர்த்தம்? நம்முடைய நிஃப்டியும் இன்னைக்கு வந்து நல்ல விதமான ஒரு ஏற்றத்துல இருக்கும். பாசிட்டிவா போகும். அப்படின்னு அர்த்தம். இல்ல என்ன பண்ணுதுன்னு சொன்னா, ஒரு 100 பாயிண்ட் வந்து மைனஸ்ல காமிக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னைக்காக இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் வந்து கீழ இறங்க போகுதுன்னு சொல்லி அர்த்தம். இன்னைக்கான இண்டெக்ஸ் கீழ இறங்க போகுது.
அதே மாதிரி பாருங்க நிஃப்டிக்கும் நிஃப்டிக்கும் எப்பவுமே வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ்ங்கிறது டிஃபரன்ஸ் இருந்துட்டே இருக்கும். இங்க 25,637, இங்க 25,766, 766 நிஃப்டி. நிஃப்டி பாத்தீங்கன்னா 637, கிட்டத்தட்ட ஒரு 130 பாயிண்ட்ஸ் வந்து கீழே இருக்குது. கரெக்ட்டுங்களா? ஒரு 100 பாயிண்ட்ஸ்ங்கிறது நிஃப்டிக்கும் நிஃப்டிக்கும் நடுவுல ஒரு டிஃபரன்சஸ் இருந்துட்டே இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? அப்ப நிஃப்டியால நமக்கு என்ன பிரயோஜனம்னா, இன்னைக்கு நார்மலா நிஃப்டி எப்படி ஓப்பன் ஆக போகுது? எப்படி ட்ரேட் ஆக போகுது? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நிஃப்டிய நம்ம வாட்ச் பண்ணணும். மார்னிங் வந்து 6:30க்கே வந்து நிஃப்டி ஓப்பன் ஆயிருதா? அப்ப என்ன பண்ணுங்க, நிஃப்டி எப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்க. 6:30க்கே உட்கார்ந்து பார்க்கணுமா சார்? தேவையில்ல. ஏன் சார்? ஏன்னா நம்ம மார்க்கெட் 9 மணிக்கு தான் ஓப்பன் ஆகுது. இப்போ 9 மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுற பட்சத்துல, நம்ம 9 மணிக்கு நிஃப்டியோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டா போதும். அத நம்ம என்ன தேவையில்ல. 6:30 மணிக்கே உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 13 பாயிண்ட் தெரியுதுங்களா? இப்ப நிஃப்டி பாருங்க -13 பாயிண்ட். அது மட்டும் சேஞ்ச் ஆகும் பாருங்களேன். -13 சொல்லியிருக்கா? சரி. இப்ப இதே மாதிரி -13 வந்து 9 மணிக்கு இருக்குன்னு சொல்லி வைங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு பெரிய ஏற்றமே 12.5 குறைஞ்சிருச்சு. 13 சொன்னா இப்ப 12.5 குறைஞ்சிருச்சு. இப்ப 11 ஆயிருச்சு. மத்த எதுவுமே மாறாது பாருங்க. இப்ப இதே மாதிரி வந்து 9 மணிக்கு இருக்குது. ஒரு 10 பாயிண்ட் மைனஸோ, பிளஸோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல போகும்னு அர்த்தம். அதாவது பெரிய ஏற்றமோ அல்லது பெரிய இறக்கமோ இருக்காது அப்படின்னு அர்த்தம். பெரிய ஏற்றங்களோ அல்லது பெரிய இறக்கங்களோ இருக்காதுன்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? அப்ப நிஃப்டியோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன எந்த விதத்துல தேவைப்படும்? நம்முடைய நிஃப்டி எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்னா, நிஃப்டிய நம்ம ரெகுலரா வாட்ச் பண்ணணும். மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடி நிஃப்டி என்ன பண்ணணும் நம்ப? அப்சர்வ் பண்ணணும். இப்ப எந்த டைரக்ஷன்ல நிஃப்டி போகுதோ, கிட்டத்தட்ட அந்த டைரக்ஷன்ல தான் வந்து நம்முடைய நிஃப்டியும், மார்க்கெட்டும் ஓப்பன் ஆகும்னு சொல்லி அர்த்தம். ஹையர் பாயிண்ட்ஸ் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் மேல போகும். லோயர் பாயிண்ட்ல ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னா மார்க்கெட் கீழ இறங்கும். இல்ல சின்ன இந்த மாரி வந்து 10 பாயிண்ட் பிளஸ், மைனஸ் இருந்துச்சுன்னு சொன்னா, சைட்வேஸ் மார்க்கெட்ல போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? சரி. அப்ப இன்னைக்கான கிளாஸ் நம்ம ஓவர். இன்னைக்கு கிளாஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க. நான் உங்களுக்கு அன்மியூட் பண்ணின்னு சொல்லி கேட்பீங்க. நான் பண்ணி விட்டுறேன். ஒரு நிமிஷம். அதே மாரி அசைன்மென்ட் வந்து இனிமேல் நம்ம என்ன பண்ண மாட்டோம். நம்ம வந்து கிளாஸ்ல டைம் அதுக்கு குடுக்க மாட்டோம். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இனிமேல் உங்களுடைய அசைன்மென்ட் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிட்டு வரணும்னா, உங்களுடைய அவுட் ஆஃப் தி கிளாஸ் செஷன்ல தான் நீங்க செஞ்சுட்டு வரணும். இந்த கிளாஸ் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. கிளாஸ் இல்லாதவங்க டவுட் இல்லாதவங்க கிளாஸ் லெஃப்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய அசைன்மென்ட்ட குரூப்ல போட்டு விடுங்க. நான் அத பார்த்துட்டு கரெக்ஷன் பண்றேன். உமர் சார் சார் நம்ம பிஇ ரேஷியோ பத்தி பார்த்துட்டு இருந்தோம் சார், அந்த ரேஞ்சஸ் அது வந்து நம்ம ஸ்டாக்ஸுக்கும் ஒர்க் ஆகுமா இல்லை செக்டர் அந்த இதுக்கு மட்டும்தானா சார்? அதாவது ஸ்டாக்ஸ் உடைய பி/இ ரேஷியோ எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். கரெக்ட்டுங்களா? ஸ்டாக்ஸ் உடைய பி/இ ரேஷியோ எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்துக்கணும். அது வந்து செக்டாருடைய பி/இ ரேஷியோட கம்மியா இருக்கணும். அப்பனா தான் அது குட் டு கோ. அதோட அங்க ஸ்டாக்குடைய பி ரேஷியோட வேலை முடிஞ்சுச்சு. இங்க நிஃப்டியுடைய பி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல மார்க்கெட் எப்படி போகும் அப்படிங்கறத ப்ரெடிக்ட் பண்றதுக்கு நமக்கு தேவைப்படும். புரிஞ்சா? ஓகே சார். அப்புறம் அந்த கிஃப்டி நிஃப்டி பார்த்தோம்ல, அதுலேயுமே நம்ம நிஃப்டியில் உள்ள ஸ்டாக்ஸ் தான் இருக்குமா இல்லை அது வேற ஸ்டாக்ஸுங்களா? கிட்டத்தட்ட அதே தான் ட்வின் பிரதர்ஸ் மாதிரி. ட்வின் பிரதர்ஸ் மாதிரி. நம்ம எதுக்கு சொன்னோம் நிஃப்டியோட மோட்டிவ் என்ன சொன்னோம்? இன்டர்நேஷனல் இன்வெஸ்டர்ஸ் வரணுங்கிறதுக்காக தான் நிஃப்டிங்கிறது ஒண்ணு உருவாக்கியிருக்காங்க. அவங்களுடைய டைம் ஃப்ரேம் வேற. ஆனா அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்னா, நமக்கு வந்து மார்க்கெட் அன்னைக்கு அடுத்தடுத்து மூவ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கிறதுக்கு நமக்கு நிஃப்டி தேவைப்படும். கிஃப்டி நிஃப்டியில் நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியுங்களா? முடியும். ஆம், ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் இதுவரைக்கும் யாரும் கேட்டதில்ல. ஃபாரினர்ஸ் மெயினா அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு அதை வச்சிருக்காங்க. அது மட்டும் தெரிஞ்சுக்கோ. நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது இல்ல. நம்மளால முடியாது. ஏன்னா இண்டெக்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 இண்டெக்ஸ்ல மட்டும் தான் நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் 50ன்னு சொல்லிட்டு ஒரு 6 இண்டெக்ஸ் இருக்கு. அதுல மட்டும் தான் நம்மளால இந்தியன்ஸால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். நிஃப்டி வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஃபாரினர்ஸ். 50 வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஃபாரினர்ஸ். 6 வந்து நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். 6 வந்து நம்மளால இந்தியன்ஸால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். 50 வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஃபாரினர்ஸ். 6 வந்து நம்மளால இந்தியன்ஸால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்.
ஓகே. சார் அப்போ என்ஆர்ஐஸ் வந்து பண்ண முடியுமா கிஃப்ட் நிஃப்டியில்? உம், என்னதான் இது என்ஆர்ஐஸ் பண்ண முடியுமா இல்லையா நான் பார்த்து சொல்றேன். ஆனா நம்ம ஷரியா ரீதியா பண்ண முடியாது, அது ஒண்ணு இருக்கு. நம்ம ஷரியா வந்து இந்த பார்ட் டூ நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணல. பார்ட் டூ கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு அது ஃபுல்லா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். அதாவது நம்மளால வந்து இண்டெக்ஸ் ட்ரேடிங் பண்ண முடியாது, எஃப்என்டோ பண்ண முடியாது. அதுக்கான காரணங்கள் என்னென்னு நான் சொல்லுவேன். அது பண்ண முடிஞ்சாலும் கூட ஷரியா ரீதியா நமக்கு பண்ண முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. ஓகே சார், ஜிசாக்லா. சார். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம். உமர் சார், இந்த சொல்லுங்க. பி ரேஷியோ, செக்டரோட பி ரேஷியோ வந்து மணி கண்ட்ரோல் அண்ட் ஸ்க்ரீனர் ஆப்பில் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து காட்டுறதுக்கு இது இருக்குங்களா வாய்? ஏன்னா நான் செக் பண்ணிட்டு இருக்க போகும்போது ஆக்சுவலாக நீங்கள் ஸ்க்ரீனர் ஆப்பில் தான் வந்து பார்க்க சொன்னீங்க இது செக்டரோட பி ரேஷியோ. பட் மணி கண்ட்ரோல்லையும் அதே வேல்யூ வந்து வேற மாதிரி இருந்தது. ஸோ ஒவ்வொரு அப்ளிகேஷன் வேற வேற மாதிரி டேட்டா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. காரணம் வந்து பெருசா ஒண்ணும் இல்லை. அவங்க ரெஃபரன்ஸ்க்காக எடுத்த டேட் மாறி இருக்கும், அவ்வளவுதான். இவங்க ஒரு ஓகே. டேட்ல ரெஃபரன்ஸா எடுத்திருப்பாங்க, வேற ஒரு டேட்டா அவங்க ரெஃபரன்ஸா எடுத்திருப்பாங்க. அதனால வேல்யூ மாறும். மற்றபடி மணி கண்ட்ரோல்ல பார்க்கறதும் கரெக்ட் தான், ஸ்கிரீனர்ல பார்க்கறதும் கரெக்ட் தான். நீங்க ஸ்கிரீனர்ல பாருங்க. ஸ்கிரீனர்ல தான் உங்களுக்கு ஸ்க்ரீனர். செக்டாருடைய பி ரேஷியோட சேர்த்து இண்டிவிஜுவல் பி ரேஷியோ ரெண்டையும் ஒரே இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஓகே, ரைட். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம். இந்த பி ரேஷியோல வந்து பார்க்கும்போது வந்து நீங்க ரிவர்சல் ஸ்டாக் சொல்லிட்டு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணீங்களா, அது என்ன சார்? ரிவர்ஸ் எல்லாம் அதாவது ஒரு ஸ்டாக் எப்படி இருக்கும், இந்த இறங்கிட்டு இருக்குங்களா, இந்த இறங்கிட்டு சில ஸ்டாக் இப்படி ரிவர்ஸ் எல்லாம் இதை தான் சொல்ல வராங்க. இறங்கிருச்சு, ஒரு நல்லா இறங்கிருச்சு, அதுக்கு ஒரு திரும்ப இப்போ இதே நிஃப்டியே பாருங்களேன். லாஸ்ட் 6 மந்த்ஸ் அக்டோபர்ல இருந்து ஆரம்பிச்சது, இறங்கிட்டே இருந்துச்சு. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் ஏறிட்டு இருக்கு. இது வந்து ஒன் டே கேண்டில். இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா கிளியரா என்ன ஆயிட்டு இருந்திருக்கு? இறங்கிட்டு தானே இருந்திருக்கு. ஆ? ம். ஆமா. அப்ப இதான் சொல்றேன், இந்த இடத்துல ரிவர்சல் நடக்குதா, இந்த இடத்துல பிக் பண்ணி ஏறும்போது கேஷ் பண்ணுங்க அப்படிங்கிறான். ஓகே. அதான் ரிவர்சல் அப்படிங்கிறது. ஸோ போயிருக்கிற ட்ரெண்ட்ல இருந்து சேஞ்ச் ஆகி ஸோ மேலே ஏறும் அப்படின்னு சொல்லி. ஆமா, கிட்டத்தட்ட எல்லா ஸ்டாக்ஸும் அந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்களேன். பெரும்பாலான ஸ்டாக்ஸ் வந்து இந்த இது மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் 6 மந்த்ஸ் இறங்கிருக்கு. இப்ப பாருங்க ஏறிட்டு இருக்கா, ம். இது ஏறிட்டு இருக்கா, இந்த ரிவர்சல் நடந்திருக்கா இந்த இடத்துல. ம். இது பாருங்க, இந்த இடத்துல ரிவர்சல் ஏறிட்டு இருக்கா, இதுதான் சொல்ல வரான். ஓகே. பி ரேஷியோ அந்த ரேஞ்சில், நிஃப்டியோட பி ரேஷியோ அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னு சொன்னா அங்கேருந்து ரிவர்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்சல் நடக்கும். இப்போ 280 ரூபால இருந்த ஸ்டாக்கு இப்போ 480 ரூபாய்க்கு போயிடுச்சு. 200 ரூபா ப்ராஃபிட் இந்த வித்தின் 3-4 மந்த்ஸ்ல. அப்போ 280ல இருந்து 480ங்கிறது கிட்டத்தட்ட 70% growth. ஓகே, அதுதான் ரிவர்சல் ஸ்டாக்ஸ் சொல்றாங்க. ரிவர்சல் நடக்கும்போது நீங்க கேஷ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஓகே. ஜாக்லா. இந்த புக் வேல்யூன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, அந்த புக் வேல்யூ யார் நிர்ணயிக்கிறது? ஏன்னா இப்போ அஹ், அவங்க வந்து கன்ஃபார்மா நம்ம விற்கும் போது இந்த வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா? இது வந்து அந்த இல்ல, புக் வேல்யூ அப்படிங்கிறது, இல்ல, இருங்க இருங்க, புக் வேல்யூ அப்படிங்கிறது அது ஒரு ஃபார்முலா மூலியமா கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மணி ஓகே. கண்ட்ரோல் ஆப்ல வருது, மணி கண்ட்ரோல்காரங்க அதை வந்து என்ன பண்றாங்க, கால்குலேட் பண்றாங்க. ஸ்கிரீனர்ல வருதுன்னு சொன்னா ஸ்கிரீனர்காரங்க கால்குலேட் பண்றாங்க. ட்ரேடிங் வியூல வருதுன்னா அவங்க கால்குலேட் ஓகே. பண்றாங்க. எந்த ஆப்போ அவங்க அதுக்கான ஆல்கோரிதம்ஸ் எல்லாம் சாஃப்ட்வேர் தானே, அதுவே ஓகே. செக் பண்ணி ஓகே. அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அப்பப்போ அப்டேட் பண்ணி விட்டுரும். ஒவ்வொருத்தரும் உட்காந்து பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல, எல்லாம் சாஃப்ட்வேர் தான் இன்னைக்கு எல்லாமே. அதாவது ஓகே. சாஃப்ட்வேர் வந்து அதுவே அப்டேட் பண்ணி கால்குலேட் பண்ணி போட்டு விட்டுரும். ஓகே, ரைட். ஜஸ்ட் சரி, ஓகே, இன்னைக்கான கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். அசைன்மெண்ட் நீங்க முடிக்காதவங்க என்ன பண்ணுங்க, as soon as possible முடிச்சு எனக்கு குரூப்ல போட்டு விடுங்க. நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அதே மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம், தாராளமா வாட்ஸ்அப்ல ஆடியோ மெசேஜ்ல கேளுங்க. ஓகே, நாளைக்கான கிளாஸை மீட் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ.